அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக வேறொருவரிடம் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருப்பதாக சிறப்பு விசாரணை குழுவிடம் பாதிக்கப்பட்ட மாணவி திட்டவட்டமாக உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன் வணக்கம். சிறப்பு விசாரணை குழுவிடம் அந்த மாணவி கூறியது என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள. குறிப்பாக இந்த வழக்குல பல்வேறு முடிச்சுகள் இருப்பதால இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில 3 பெண் IPS கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த விசாரணையானது கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு சம்பவம் நடந்த இடம் மற்றும் CCTV காட்சிகளை போலீசார் அந்த ஆய்வு செய்த நிலையில இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றனர். குறிப்பாக அந்த வாக்குமூலத்தின் போது பல்வேறு தகவல்களை அந்த மாணவியானது சிறப்பு குழுவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் அந்த ஞானசேகர் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்னதாக ஒரு நபருடன் செல்போனில் பேசியிருப்பதை அந்த குழுவினரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்த நபருக்கு தன்னை இரையாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த மாணவி அவரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக அவரது போன்ல இருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்களை போலீசார் ஆய்வு செய்ததுல அப்போது திருப்பூரை சேர்ந்த ஒரு குற்ற வழக்குல தொடர்புடைய ஒரு ரவுடி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில அந்த திருப்பூரை சேர்ந்த ரவுடியையும் பிடிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார். இது மட்டுமின்றி பல்வேறு ஆபாச வீடியோக்கள்ல அந்த ஞானசேகர் இருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் இளம் பெண்கள் உட்பட பல்வேறு நபர்கள் ஞானசேகருடன் அந்த மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்திருப்பதையும் போலீசார் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அடிப்படையாக வைத்து ஞானசேகரிடம் இதே போல 4 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதை தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் கண்டுபிடித்துள்ளாங்க. அவர்களிடம் புகாரை பெறுவதற்கான நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பின்பாக அந்த பாதிக்கப்பட்ட நபர்களிடம் இவர்கள் எவ்வழியில் அந்த ஞானசேகரனிடம் சிக்கினார்கள் என்பது தொடர்பாகவும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக ஞானசேகரனுக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவரை கஸ்டடி எடுத்து விசாரணை செய்யவும் போலீசார் தரப்புல திட்டமிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சென்னை காவல்துறையினும் அவர் மீது குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கவும் அதன் மூலமாக பரிந்துரை செய்திருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு தகவல்களானது இந்த ஞானசேகரனிடம் விசாரணையில தெரிய வந்துள்ள நிலையில தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்புதான் இவர் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட அந்த கொள்ளை வழக்குகளிலும் ஈடுபட்டிருப்பதால அது தொடர்பாகவும் பள்ளிக்கரணை போலீசாரும் இவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட சவரன் பள்ளிக்கரணையில் மட்டும் திருடு போயிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டல் தான் முழுமையான உண்மை தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.